ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ இந்த வருஷம் 2023 பிறந்தும் ஒரு மாதம் போயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நல்லா போச்சா? நல்லா போகாதவங்க கூட ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து வர மாதமாவது கண்டிப்பாக அடுத்து வர நாட்கள், அடுத்து வர மாதங்கள் எல்லாமே நல்லபடியாக, நாட்கள் எல்லாமே நல்லபடியாக போகும். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ போக போக வந்து எல்லாமே நல்லதாக ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோவா சப்போர்ட்டர்ஸ் இல்லை. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா என்ன நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ புதுசாக பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே சரி, நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, யாரோ எங்கேருந்து எனக்கு தெரியாமல் ஒரு ஃபாரின்லேருந்து, ஒரு வெளியூர்லேருந்து, அது எங்கெங்கேருந்தோ எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுகிறவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வண்டி பிடிச்சி போய் ஓகே எனக்கு வண்டியை பற்றி எதுவுமே தெரியாது, டாக்குமெண்ட்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, உங்களை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த என்கிட்ட வண்டி வாங்குறவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை வண்டி வாங்க போகிறவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட வண்டியோட பாதி அமௌண்ட் பே பண்ணி நியர்பை 70,000, 80,000, 50,000 பே பண்ணிவிட்டு 3 மாதம் எனக்காக வண்டிக்காக வெயிட் பண்ணுறீங்க. யார் என்னன்னே தெரியாது. என்னை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள், வெளியூரில் இருக்க தமிழர்கள் பார்த்திங்கன்னா, சென்னையில் இருக்கவங்க நேரில் வந்து பார்த்து கொடுத்துட்றாங்க. வெளியூரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு ஒரு யாருன்னு என்னன்னு தெரியாதுலங்க நான். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோவில் தான் அப்பியரன்ஸ் ஆகிறேன். ஸோ அதை வச்சு மட்டுமே என்னை வந்து இவ்வளோ வந்து ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 3 மாதம் பெரிய பீரியடில் கிட்டத்தட்ட 100 நாள் நான் வெயிட் பண்ணுறீங்க. சரி, கொடுத்த காசு என்ன ஆகும் ஏதாவும் தெரியாமல் என் மேலே நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நான் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்ன வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தாலே தெரியும். RX 100 கலர் எப்படி இருக்குது, சும்மா வீடியோவில் பளிச்சுன்னு இருக்கா, அதே மாதிரி தாங்க நேர்லேயும் இன்னும் அட்ராக்டிவாக பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே என்கிட்ட புக் பண்ணுறவங்களும் சரி, கேட்குறவங்களும் சரி, 100 ஐ மீன் பிளாக் தான் கேட்குறீங்க. 100 கேட்குறீங்க, 135 ஓகே, பிளாக் ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பிளாக் தான். பிளாக்லேயே நிறைய ஸ்டிக்கரிங் இருக்குது. ஐ மீன் 100லேயே பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டிக்கரிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் கலந்தா மாதிரி ஒரு ஓல்டு விண்டேஜ், ஐ மீன் 86, 87 அந்த மாடல்லாம். இந்த ரெட் எப்படி இருக்குது, அப்படியே பிளட் ரெட்டு, ரொம்ப பிளட் ரெட்டாக இருக்காது. எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. நான் சொன்னேன், ஐ மீன் மெக்கானிக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி பெயிண்டர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்த்தவொன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு கலர் பண்ணித்தாங்கன்னு சொன்னேன். ஸோ பண்ணி கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குல்ல. அதுவும் அந்த சில்வர் ஸ்டிக்கு, ஐ மீன் சில்வர் அந்த செயின் கார்டு, கேஸு, ஃபோர்க்கு, அந்த ஹப்புக்கெலாம் கூட அந்த நிக்கலிங் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட இந்த ரெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்களேன். ரெட்டு, மெரூனு, ப்ளூவு, சில்வரு. ஸோ எல்லாருமே பிளாக் தான் போகிறீங்க. ஸோ அடுத்து கால் பண்ணி வரவங்களாவது எனக்கு வந்து இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்புறம் புக்கு விஷயத்தில் வந்து இப்போ புக்கில் பிளாக் இருக்குது, நான் ரெட்டு பண்ணலாமா, ரெட் இருக்குது பிளாக் பண்ணலாமா கேட்டிங்கன்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, ஐ மீன் நீங்கள் எங்கிட்ட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்குறீங்க தெரியுமா, வெளியூரில் இருக்கவங்களும் சரி, இங்கே இருக்கவங்களும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த 3 months வெயிட்டிங் பீரியடில் நான் பண்ணி கொடுக்குறேன். பண்ணி கொடுத்துட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, இல்லைங்க என் வண்டி இப்போ பிளாக்கில் இருக்குது, பட் புக்கில் ரெட் இருக்குது, மாற்றி கொடுங்கன்னா அதுக்கு தனியாக நீங்கள் சார்ஜஸ் பண்ணிங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் புக்கில் ஒரு கலர் இருக்குது, வண்டியில் ஒரு கலர் இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேணாம். புக்கை பொறுத்த வரைக்கும் FC, இன்சூரன்ஸ், க்ரீன் டேக்ஸ், உங்கள்கிட்ட லைசன்ஸ், ஹெல்மெட் இது இருந்தால் டிராஃபிக் போலீஸ்லாம் பிடிச்சாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கலர் வைஸில் நம்ம டீசெண்டாக வச்சுருந்தோம்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. வேறு கலர் வந்து புக்கில் ஒன்று இருந்து கூட வெளியே இருந்தால் கூட நம்ம அப்ரோச் பண்ணுறது தான். போலீஸ்காரங்க கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்கன்னா டீசெண்டாக இறங்கி பதில் சொல்லுங்கள். அது நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. ஐ மீன் சின்ன பசங்க நிறைய பேர் இந்த வண்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா போலீஸ்காரன் நிற்கிற பயப்பட வேணாம். டாக்குமெண்ட்ஸ் வேலிடேட்டாக வச்சுக்கோங்க, லைசன்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இறங்கி நின்று பேசுங்க. எதனா 1, 2 நம்மக்கிட்ட இருந்தால் கூட ஓகே பையன் வந்து ரெஸ்பெக்டாக பேசுகிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் இறங்கி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வண்டி கலரை பற்றியும் சொல்லிட்டேன், டீட்டெயில்ஸ் அந்த கலர்ஸ் வந்து புக்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். வண்டி சூப்பராக இருக்குது. ரெஸ்டோர் பண்ண வண்டி தான். கரெக்டாக ஒரு 5 or 6 months முன்னாடி ரெஸ்டோர் பண்ண வண்டி தான். லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு
2-3 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த வண்டி நல்லா ஓட்டி எப்படி எடுத்துகிட்டு வந்துடும். இந்த வண்டி ஓட்டியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிட்டேன். நல்லா இன்ஜின் நல்லா இருக்குது. அவுட்லுக் நீங்கள் சொல்லவே வேணாம், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக ஃப்ரண்ட்டு டயர்லேருந்து பேக் டயர் வரைக்கும் ஒரிஜினாலிட்டியாக கலர் பண்ணி பெயிண்டிங், நிக்கலிங், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே புதுசு போட்டு இன்ஜின் வேலைலாம் செஞ்சு ப்ளஸ் எஃப்சியோடு தான் இருக்குது இந்த வண்டியும். அருமையாக இருக்குது வண்டி. ஸோ இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் கரெக்டாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு வர எல்லா வண்டியிலுமே சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியை வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். வாங்க இந்த வண்டியை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது பீட்டு? சும்மா ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக அப்படியே ஸ்டாக்காக இல்லை பீட்டு. 1988 மாடல், ஜப்பான் மேக்கு. எப்போ லான்ச் ஆச்சு தெரியுமா ஜப்பான் மேக்கு? 1985 நவம்பர் மாதம் லான்ச் ஆச்சு. எண்டிங் பார்த்திங்கன்னா 1988 நவம்பர் டிசம்பர்லேயே எண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் 1989 வந்த மாடல்லாம் ஜப்பான் மேக்னு சொல்லிட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கிடையவே கிடையாது. நல்லா விசாரிச்சு இது ஃபீல்டு உள்ளே வந்தப்பறம் தான் நானே கற்றுக்கிட்டேன். 1989 வந்ததெல்லாம் ஜப்பான் மேக் கிடையாது. ஒன்லி ஜப்பான் கார்பரேட்டர் மட்டும்தான். 1985, 86, 87, 88 வந்தது மட்டும்தான் ஜப்பான் மேக்கு. அதுவும் பியூராக பார்த்தீங்கன்னா 85, 86 தான். 87 கூட ஓகே, பட் 86 அண்ட் 85 தான் வந்து ரொம்ப பியூர். 85ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வண்டி தான் விட்டாங்களே. அதில் இப்போ இந்தியாவிலே ஒரு 10 வண்டி தான் 5 வண்டி தான் இருக்கும். 86ல் இருக்க வண்டிலாம் இருக்கும். 87, 88ல் இருக்க வண்டிலாம் தோ நம்ம பக்கத்தில் நிற்கிது. இந்த வண்டி மாடல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 88க்கு பார்த்தீங்கன்னா G1 சீரியஸ் தான் வந்தது போர் நான் சொல்கிறது. ஆனால் 85, 86, 87 மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா Y1, Y2, I-1 ஐ மீன் போர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் இருக்கும். போர் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 36L00 36L00 அப்படின்னு போட்டு 98 சிசின்னு போட்டிருப்பாங்க. இதுதான் ஜப்பான் சீரியஸ் போரோட கோடு. ஸோ இந்த சீரியஸ் போர்லாம் இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க, தரமாக இருக்கும். ஸோ அந்த சீரியஸ் போர் இருந்தாலே அந்த ஜப்பான் சீரிஸ் போரில் ஐ மீன் ஜப்பான் சீரிஸ் வண்டியில் அந்த போர் இருந்தாலே வேல்யூ. அந்த Y1, Y2 சீரிஸ் போர்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை இப்போதைக்கு அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் 20,000 30,000 சேல் ஆகுது. ஸோ மார்க்கெட் ரேட் அவ்வளோ போதுங்க. ஸோ அந்த ஜப்பான் மேக் போருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டிமாண்டு. எதுக்காகனா அதை ரேஸில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 4 சைஸ்க்கு மேலே போனால் 5வது சைஸ் ஓவர் சைஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது 8 சைஸ் வரைக்கும் போட்டாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இருக்கும். அந்த 36L00 சீரியஸ் போர்லாம் நீங்கள் நிறைய வண்டி வெளியே பாருங்கள், ஒரு 85, 86, 87, 88 மாடல்லாம் பாருங்களேன், அந்த ஜப்பான் மேக் போரே இருக்காது. ஜஸ்ட்டு கார்பரேட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு ஜப்பான் வண்டி சொல்லுவாங்க. கேஸை கழட்டி நான் காமிக்கிறேன் ஃபோட்டோவில் பாருங்கள். கேஸை கழட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜ் ரூட்னு கேஸில் எழுதியிருக்கும். அதெல்லாம் யாரும் உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க. காயிலில் பார்த்தீங்கன்னா 36L00 சொல்லிட்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70-80% ஆகுது நம்ம ஒரிஜினாலிட்டி கொடுத்தா தான் ஜப்பான் மேக். சும்மா நம்ம அந்த ட்ரிபிள் சீரிஸ் பேர் மட்டும் TCS, TCA, TCXன்னு வச்சுட்டு நம்ம ஜப்பான் மேக்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜப்பான் மேக்னு கேட்குறீங்க. ஸ்பேர் இருந்தால் தான் ஜப்பான் மேக், அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் ஜப்பான் மேக். அப்படி இல்லைனா அது ஒரு நார்மல் மேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஜப்பான் மேக்கில் ஜப்பான் இருக்கணும். அதனால் வந்து G சீரிஸ் போர் வந்து வேஸ்ட்டாக மொக்கையான்லாம் நினைக்காதீங்க. இந்தியன் மேக் போருக்கு ஐ மீன் இந்தியன் மேக் வண்டிக்கு இந்தியன் மேக் சூப்பர். ஸோ வேல்யூவை பொறுத்து தான். ஸோ இந்த வண்டி 10,000 போகுதுன்னா அது இந்தியன் மேக் 5,000 தான் போகும், அந்த மாதிரி தான் சரிங்களா. அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த போர்னால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா G1 சீரிஸ் போர் தான் வரும் 88 மாடலுக்கு. நான் சொல்கிறது 86, 87 மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 36L00ன்ற அந்த Y1, Y2 அப்புறம் அந்த I-1 அதெல்லாம் அந்த சீரிஸ் போர் தான் வரும். சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த சீரிஸ் போர் இருக்க வண்டி நான் எடுத்துகிட்டு வரேன், எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, எங்கேயாவது தேடி பிடிச்சி அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா 3 ஓனர்ஷிப்பில் இருக்குது. FC இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் அடுத்த வருஷத்துக்கு கரண்ட்டில் இருக்குது. FC பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2024 நவம்பர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. க்ரீன் டேக்ஸ் வந்து இந்த வருஷம் 7ஆம் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. க்ரீன் டேக்ஸ் முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்க டிரைவிங் ஸ்கூலில் வந்து புக்கை கொடுத்து க்ரீன் டேக்ஸ் அப்டேட் பண்ண சொன்னிங்கன்னா அவங்க ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு RTOவில் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு பேப்பர் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உங்கள் RCயோட வச்சுக்கலாம். 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க.
அது ஒரு 600 or 700 தான் வரும். ஏன்னா முடிய போதில்ல, அதனால தான் சொல்லிடுறேன். ஸோ வாங்குறவங்க யாருனா புக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். ஸோ மற்றபடி சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்லாம் புக்கில் இருக்க மாதிரி பர்ஃபெக்டாக ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டிங்க, புக்கில் வந்து ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆகிருக்கு, பட் வண்டியில் இருக்கிற நம்பர் புக்கில் இல்லை. அது வந்து கார்டோட ஃபால்ட்டாக இருக்காது, ஐ மீன் விற்கிறவங்க ஃபால்ட்டாக இருக்காது. ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா ஏன் RX 100க்கு பார்த்தீங்கன்னா R15லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். RX 135 வண்டி, ஆனால் R15லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஆர்டிஓவில் நடக்கிற ஃபால்ட் தான். அதை நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் எதனா ப்ரூஃப் கொடுத்து இதுதான் என்னோடய வண்டியோட பழைய புக், இதுதான் பேர்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம். வேறு ஏதோ பேர் வந்துச்சு, RX 100க்கு 135 வந்துச்சு, 135க்கு G வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆர்டிஓவில், ஐ மீன் டிரைவிங் ஸ்கூலில் கொடுத்தா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். முக்கியமாக சொல்கிறேன், 89ல் வந்த மாடல், 1989ல் வந்த மாடல் வந்து ஜப்பான் மேக்கே கிடையாது. தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு டிசிஏன்னு வந்திருக்கும் அந்த டைமில். எதுக்குன்னா கவர்மெண்ட் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் 1989 ஜூன் ஜூலை அந்த நடுவில் தான் பார்த்திங்கன்னா டிஎஸ்சி அந்த நம்பர்லேருந்து 3 சீரீஸ் நம்பர்லேருந்து டிஎன்னுக்கு மாற்றினாங்க. ஸோ டிஎன்னுக்கு மாற்றினதுனால பார்த்திங்கன்னா அந்த டிஎஸ்சி நம்பர் இருக்கிறதெல்லாம் ஜப்பான் மேக்கு, கார்பரேட்டர் ஜப்பான் வரதுனால ஜப்பான் மேக். அதே மாதிரி மேட் இன் ஜப்பான் கார்பரேட்டர் போட்டிருக்குன்னா அது ஒரிஜினல் ஜப்பான் கார்பரேட்டர் கிடையாது. மேடு இன் ஜப்பான் எழுதிருக்க வச்சுக்கோங்களேன். அது வந்து RXG கூட வந்தது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 135க்கும் வரல, இந்தியன் மேக் 100க்கும் வரல, ஜெட்டுக்கும் வரல, 5 ஸ்பீடுக்கும் வரல. அது RXGயில் வந்தது தான் மேட் இன் ஜப்பான் கார்பரேட்டர். ஸோ வெறும் கார்பரேட்டரில் JAPAN ஜப்பான்னு மட்டும் போட்டிருந்தா தான் ஒரிஜினல் அந்த 85, 86, 87, 88, 89க்கு வந்த கார்பரேட்டர். ஸோ கார்பரேட்டரை வச்சு வண்டி வந்து ஜப்பான் மேக்குன்னு நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. முக்கியமாக போர் இருக்கணும், கார்பரேட்டர், அப்புறம் 6 வோல்ட் சைலன்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் 85, 86ல் தான் வந்து, அது ரொம்ப ரேரு. அது கடைசியாக லக்கு வச்சுக்கோங்களேன் அந்த மாடல்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க காயில்லாம் சொல்லுவாங்க, அந்த மேக்னெட் காயில்லாம், அது 36L00 போட்டிருக்கோம். அதில் நான் எடுத்துகிட்டு வண்டியில் முக்கால்வாசி நான் கொடுத்துருவேன். இந்த வண்டியிலையும் அதுதான் இருக்குது, 36L00. ஸோ இதெல்லாம் இருந்தாலே வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி நான் கொண்டு வந்துடுறேன். மற்றபடி லுக்கு நம்ம டிசைட் பண்ணுறது தான், எப்படி வேணுமோ நான் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா பையர்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. வியூவர்ஸ்க்கும் நன்றி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி. எந்த வண்டினாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நான் பேசின அந்த சர்டைன் பார்ட்டை மட்டும், ஐ மீன் ஜப்பான் மேக்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அதை கட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கு ஓகே 89லாம் வந்து ஜப்பான் கிடையாது, ஜப்பான் கார்பரேட்டர் மட்டும் ஜப்பான் வச்சு விற்றுட்ருக்காங்க, அதனால் 88ஓட இந்த ஜப்பான் சீரிஸ் முடிஞ்சு போச்சு. 89ல் அந்த மிடில் வந்து கவர்மெண்ட் அப்போ தான் அந்த டிஎன் மாற்றினால ட்ரிபிள் சீரிஸ் வண்டியெல்லாம் 89 அந்த ட்ரிபிள் சீரிஸ் வண்டியெல்லாம் ஜப்பான் விற்றுட்ருக்காதீங்க, நம்பாதீங்க சரிங்களா. 88 வரைக்கும் தான் ஒரிஜினல் ஜப்பானு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஒரு நிமிஷம், புல்லட் வீடியோலாம் போட்டிருக்கேங்க. ஸோ அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் RXK பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் அதையும் பார்த்து கொஞ்சம் பார்த்தா தானே அந்த வண்டியும் சேல் ஆகும். வியூஸ் போகாதனால அந்த வண்டி அப்படியே இருக்குது ரொம்ப நாளாக. ஸோ அதனால் புல்லட் வீடியோலாம் போடுறேன். ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் புல்லட்டும் 2, 3. ஸோ புல்லட் வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.